அம்புலி மாமா கதைகள். தானம் தொடர்ந்தது. தேவகிரிங்கிற நாட்டுல அன்னதானம் ஐயாசாமிங்கிறவர் இருந்தாரு. அவர் தினமும் ஏழை எளியவங்களுக்கும் மத்தவங்களுக்கும் உணவு கொடுத்து வந்ததுனால அந்த பேர் அவருக்கு வந்தது. இத கேள்விப்பட்ட அந்த நாட்டு மன்னன் அவருக்கு பொருள் கொடுத்து உதவினான். ஐயாசாமியோட மனைவி அன்னம்மாளும் தன்னோட கணவனுக்கு ஏத்த விதமா நடந்துகிட்டு இருந்தா. யார் எப்போ தன்னோட வீட்டுக்கு வந்தாலும் தனக்கென வச்சிருந்த உணவை கூட அவங்களுக்கு கொடுத்து உபசரிச்சு அனுப்புவா. அதனால அந்த தம்பதிகளோட புகழ் நாடெங்கும் பரவுனது. ஒருமுறை அந்த நாட்டு மன்னன் புனித யாத்திரையை மேற்கொண்டு காசியை அடைஞ்சான். எல்லோரும் கங்கையில ஸ்நானம் செஞ்சுட்டு கரைக்கு வந்துகிட்டு இருக்கப்போ ஒரு சில வீரர்கள் மன்னன் வருகிறார், வழி விட்டு விலகி நில்லுங்கன்னு சொல்லிக்கிட்டு வந்தாங்க. அவங்க மக்கள் கூட்டத்தை தள்ளி நிற்க வச்சாங்க. அந்த கூட்டத்துல தேவகிரி மன்னனும் ஒருத்தன். இந்த செயலால கோபம் கொண்ட தேவகிரி மன்னனோட வீரர்கள் கத்துனோன்னு அதை கேட்ட காசி மன்னன் தன்னோட குதிரையில இருந்து இறங்கி தேவகிரி மன்னனை வணங்கி, அன்னதான ஐயாசாமி வாழ்ற புனித நாட்டோட மன்னர் நீங்கன்னு என்னோட வீரர்களுக்கு தெரியாது. உங்களுக்கு இழைக்கப்பட்ட அபச்சாரத்துக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்லி வணங்கினான். காசி மன்னன் போன பிறகு தேவகிரி மன்னன் தன்னை விட தான்கிட்ட இருந்து பொருள் உதவி வாங்குற ஐயாசாமிக்கா புகழ்னு மனம் புழுங்கிக்கிட்டே நாடு திரும்பினான். இனி ஐயாசாமிக்கு உதவக்கூடாதுன்னு முடிவெடுத்தான். அரசாங்க உதவி நின்னதுக்கு அப்புறமும் ஐயாசாமி தம்பதி அன்னதானம் செய்யறத நிறுத்தல. மன்னனோ ஐயாசாமியோட பெயர் கெடணும்னு தினமும் பலரை அவரோட வீட்டுக்கு அனுப்பி வச்சான். இதனால தன்னோட சொத்துக்களை விற்கிற நிலை ஏற்பட்டு முடிவுல எல்லாமே போயிட்டு. இனியும் அந்த ஊர்ல அன்னதானம் செய்ய முடியாததுனால அவங்க மறுநாளே காசிக்கு புறப்பட்டாங்க. வழியில அவங்க ஒரு சத்திரத்துல இரவு பொழுத கழிக்க தங்குனப்போ அங்க இருந்த 3 பயணிகள், இந்த காலத்துல வெளியூர் பயணிகளுக்கு உணவு கிடைக்கிறது இல்ல, அதனால தேவகிரி நாட்டுல உள்ள அன்னதானம் ஐயசாமிய பார்த்து சில நாட்கள் அங்க தங்கலாம், உங்களுக்கு அவரை தெரியுமான்னு ஐயாசாமி கிட்டேயே கேட்டாங்க. அது கேட்டு அவர் கொஞ்சம் யோசிச்சுட்டு, நீங்க தாராளமா போகலாம், அவர் அங்கதான் இருக்காருன்னு சொன்னாரு. அப்போ அவரோட மனைவி, நாம இப்பவே அவங்களுக்கு முன்னாடி புறப்பட்டு போய் நம்ம வீட்ல உள்ள உரலை வித்து அந்த பணத்தை வச்சு இவங்களுக்கு உணவு கொடுக்கலாம்னு சொன்னா. 2 பேரும் அவங்க ஊருக்கே திரும்பினாங்க. ஐயாசாமி அவர் வீட்ல இருந்த கல்லுரலை சிரமப்பட்டு நகர்த்தினப்போ அங்க தங்க நாணயங்கள் நிறைஞ்ச ஒரு பித்தளை குடம் இருந்தது. அதை பார்த்து அவங்க ரொம்பவும் மகிழ்ந்து போனாங்க. பிறகு அந்த 3 பயணிகளுக்கு மட்டும் இல்லாம எல்லோருக்குமே அன்னதானம் செய்ய ஆரம்பிச்சாங்க. விவரம் தெரிஞ்சுக்கிட்ட மன்னன் தன்னோட செய்கைக்காக வெட்கி தலை குனிஞ்சான். உடனே அவன் மீண்டும் ஐயாசாமிக்கு அன்னதானம் செய்வதற்கான பொருட்களை தினமும் கொடுத்து உதவுமாறு கட்டளை பிறப்பிச்சான்.